ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம தக்ஷா அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆந்திரால அடுத்தடுத்து மர்மமான முறையில நம்ம எல்லாரையுமே காப்பாத்துற டாக்டர்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னையா காரணம்ன்ற மாதிரி போலீஸ் தேடுறப்போ அவங்களுக்கு பயங்கரமான சம்பவங்கள்லாம் தெரிய வருது. அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த டாக்டர்களை போட்டு தள்ளுறது ஒரு நபர் இல்ல, ஒரு பேய். அது பாக்குறதுக்கே காஞ்சரிங் படத்துல வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பயங்கரமா இருந்தது, அமானுஷமா இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேய் உருவத்தெல்லாம் வரைஞ்சு காமிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பேயா இல்லனா இதுக்கு பின்னாடி பிளான் இருக்கான்னு சொல்லி ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வராங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் காத்திருந்தது, அந்த கிளைமேக்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த படத்துல விறுவிறுப்பாவே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க, ஓடிடியில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்னு பார்த்தலாம். லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு டாக்டரை காமிக்கிறாங்க. இவரு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ரொம்ப மர்மமான பல காரியங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதாவது ஹியூமன் ட்ரையல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அதுக்காக இன்னும் 2-3 அனாதைகள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு லேபுக்காரருக்கும் கால் பண்ணி, இது வரைக்கும் நீ 100 பேரை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்க, எனக்கு மேற்கொண்டு ஒரு 3 பேரை கொண்டு வா, அந்த அனாதைகள் எல்லாம் இங்க கொண்டு வந்தாதான் நம்மளால ஹியூமன் ட்ரையல்ஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த லேப் வச்சிருக்கவரும் சரி இன்னும் 2 நாள்ல கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் தன்னுடைய லேபுக்கு திரும்புறாருங்க. ஆனா என்னைக்கும் இல்லாத மாதிரி அவர் லேப்ல இருக்கிற திடீர்னு அந்த கெமிக்கல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது அங்க லீக் ஆகிட்டு இருக்குங்க. என்னடா இது, பச்சை கலர்ல ஏதோ ஒரு கேஸ் லீக் ஆகுதே அப்படின்னு சொல்லி அந்த பக்கமும் இந்த லேபுக்காரர் வராரு. பார்த்தா லீக் ஆகிற கேஸ்ல இருந்தே ஏதோ ஒரு உருவம் மாதிரி அவருக்கு தெரியுது. அவரு வியந்து போய், இங்க யாரு இருக்கா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படி கேட்டுக்கிட்டே முன்னாடி நடந்து போக, அப்போ திடீர்னு ஒரு உருவம் அவர் முன்னாடி வந்து அவரோட கழுத்திலேயே ஒரு ஊசியை வச்சு குத்துது. கட் பண்ணா இப்போ அதே இடத்துக்கு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினான தக்ஷா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வராங்க. இவங்க தாங்க இந்த கேஸை விசாரிக்க போறாங்க. அப்படி அவங்களோட டீமும் அந்த இடத்துல இருக்க, அப்படி அங்க இருக்கிற பிணத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. அதே இடத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கதிர் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வர வந்திருக்காருங்க. இவர் முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்திருப்பாரு. ஆனா இப்போ ஃபாரன்சிக்ல தூக்கி போட்டிருப்பாங்க போல. இவருக்கு எப்படின்னா திரும்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குங்க. பட் இருந்தாலும் இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த சாம்பிள்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம், இவனுடைய கழுத்துல ஏதோ ஊசியை போட்டுதான் இவனை போட்டு தள்ளியிருக்காங்கன்ற மாதிரியும் அந்த பிணத்துல இருக்கிற சில தடயங்களை பத்தியும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம், நேத்து இங்க கேஸ் லீக் ஆகும் போது நீங்க எதனா பாத்தீங்களான்ற மாதிரி கேட்க, ஆனா அங்க இருக்கிறவங்களோ, நாங்க வந்து பார்த்தோம் மேடம், பார்க்கும் போதோ ஒரு பயங்கரமான உருவம் எங்களுக்கு தெரிஞ்சது. ஐயோ, அந்த உருவத்தை பத்தி நாங்க என்ன சொல்றது, பாக்கியத்துக்கு சூனியக்கார மாதிரி இருந்தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன், மேடம் அது உருவமே இல்ல, அது ஒரு பேய் தான், அரக்க மாதிரி இருந்தா மேடம் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தன் சொல்றாங்க. என்னடா இது, இவனுங்க கிட்ட விசாரிச்சா இவனுங்க கட்டுக்கதையெல்லாம் சொல்லி விட்டுருவாங்க போலன்னு சொல்லி ஹீரோயினும் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புற சமயத்துல அந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் வராருங்க. இவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை கொஞ்சம் தெரியும் அப்படின்றதுனால எக்ஸ்க்ளூசிவா நிறைய போட்டோகிராஃபிலாம் அவர் எடுத்துட்டு போயிடுவாரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் அதே ஊருக்குள்ள இருக்கிற ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேனை காமிக்கிறாங்க. இவருடைய பிசினஸே ஊருக்குள்ள இந்த மாத்திரைகளையும் மருந்துகளையும் விற்கிறது தாங்க. அப்படி வெளிநாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு இங்க நிறைய மாடர்ன் மெடிசன் எல்லாம் இறக்குவாரு. இவருக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க. அப்படி ஆயுர்வேதிக் மெடிசனை மொத்தமா இந்தியால இருந்தே ஒழிச்சிட்டு மாடர்ன் மெடிசனை எல்லாரையும் எடுத்துக்க வைக்கணும் தான் இவரோட ஆசையா இருக்கும். அதுதான் இவருடைய பிசினஸ் ஸ்ட்ரக்சருங்க. ஆனா இவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா இவரு ஆயுர்வேதிக் மெடிசனை தாங்க எடுத்துப்பாரு. அவரோட அசிஸ்டன்ட்டும் ஏன் அப்படின்னு கேக்குறப்போ, ஆயுர்வேதிக் மெடிசன் தான் என்ன குணமாகுது, ஆனா நம்ம பிசினஸ் மாடர்ன் மெடிசனை விற்க வேண்டி இருக்கு, எல்லாம் பிசினஸ் ட்ரிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. முன்னாடி ஒரு தாடிக்காரரு டாக்டரை காமிச்ச பாத்தீங்களா, அந்த டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாருல, அதுவுமே இந்த ரவிச்சந்திரனுடைய ஹாஸ்பிட்டல் தாங்க. இவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க்ல கேன்சருக்கே குணமாக்குற மாதிரி நிறைய மருந்துகள்லாம் குறிப்பா இருக்குங்க. அதெல்லாம் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் அவங்களால அந்த ஹார்ட் டிஸ்கை ஓபன் பண்ணிருக்க முடியாது, ஏன்னா பாஸ்வேர்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஐடியாவா வச்சுக்கிட்டு இந்த ஹியூமன் ட்ரையல்ஸ் அப்படின்ற மாதிரி தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் மருந்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மனுஷங்களை பயன்படுத்தி இவங்க சோதனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அத பேரு தான் ஹியூமன் ட்ரையல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இதுவரைக்கும் 215 மனுஷங்களை இவங்க லேபுக்கு கூட்டிட்டு வந்தோ சோதிச்சிருக்காங்க. அதுல 212 பேர் போய் சேர்ந்துட்டாங்களாம். அவங்க 215 பேருமே அனாதைகள் அப்படின்றதுனால இவங்க எந்த கேஸ்லயும் மாட்டாம இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இதையெல்லாம் நடத்திக்கிட்டு அங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.
இப்போ கூட நிறைய மனுஷங்களை இவங்க கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு அந்த ஹியூமன் ட்ரையல்ஸ் நடத்திட்டு இருக்கிற மாதிரியும் அங்க காட்ட, இன்னொரு பக்கம் நம்ம கதிரை காமிக்கிறாங்க. அதான் ஃபாரன்சிக்ல கூட இருப்பார் பாத்தீங்களா, அவருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த லேப் வச்சிருக்கிற காசி அப்படின்ற ஒரு நபர் மர்மமான முறையில போய் சேர்ந்திருப்பார்ல, அவருடைய ரிப்போர்ட் கிடைக்குதுங்க. அவருடைய உடம்புல விஷம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இந்த ரிப்போர்ட்டையும் நம்ம ஹீரோயினை பார்த்து அவர் சொல்லணும்ன்ற மாதிரியும் கிளம்புறாரு. இங்க ஹீரோயினும் அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற நபர்கள் கிட்ட விசாரிச்சிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கிட்டையும் சொல்லி அந்த கொலையாளி எப்படி இருப்பான்ற மாதிரியும் வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கதிர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ண, அதை பார்த்தும் ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆவறாங்க. ஊசியை பயன்படுத்தி விஷத்தை ஏத்தி போட்டு தள்ளுறானா, அவனுக்கு இந்த மருத்துவ துறையில ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும், அப்ப நம்ம தேடுறது ஒரு டாக்டரா கூட இருக்கலான்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. அப்பதாங்க ஊருக்குள்ள ஒரு சைக்காட்டிஸ்ட காமிக்கிறாங்க. இவர் என்னதான் சைக்காட்டிஸ்டா இருந்தாலும் போலீஸுக்கு நிறைய கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்காரு. முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட காமிச்ச பாத்தீங்களா, அவருமே இப்ப அந்த சைக்காட்டிஸ்ட் கிட்ட வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த லேபுக்காரர் இறந்து போன கேஸ கொடுத்து விசாரிக்க செய்யறாரு. இப்படி ஒரு வேலையில தான் வெளிநாட்டுல இருந்து ராபர்ட் அப்படின்ற ஒரு நபர் இந்தியாவுக்கு வந்திருக்காருங்க. அந்த நபர் முன்னாடி காமிச்சல்ல வில்லன், அந்த ரவிச்சந்திரன் அப்படின்ற மாதிரி அவருடைய ஃப்ரெண்டு தாங்க. இப்ப அந்த ரவிச்சந்திரனும் அந்த ராபர்ட்டுக்கு கால் பண்ணி, நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை விட்டு வெளியே வராதுன்ற மாதிரியும் சொல்ல, அதே வேலையில இங்க நம்ம ஹீரோயின் கேட்டபடி அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டும் இந்த காரியத்தெல்லாம் பண்றவன் எப்படி இருப்பான்ற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது எல்லாமே ஒரு பேய் உருவம் மாதிரி தாங்க இருக்கு. ஒரு கடத்துல நம்ம ஹீரோயின் அந்த சைக்காட்டிஸ்ட சந்திக்க வேண்டிய நிலைமை வருது. ஆனா அவங்க முதல் சந்திப்பிலேயே 2 பேருக்கும் மோதல் ஏற்படுது. நீ என்ன சைக்காட்டிஸ்ட் போலீஸுக்கே ஹெல்ப் பண்றது? ஏன் போலீஸ் நாங்க எல்லாம் என்ன சும்மாவா வேலைக்கு வந்திருக்கோம்? இந்த கேஸை நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம், உன்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த சைக்காட்டிஸ்டையும் ஹீரோயின் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க. இப்போ கட் பண்ண அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை காமிக்க, அங்க இருக்கிற ராபர்ட்டுமே அங்க ஒரு ஸ்பா இருக்குங்க, அதுல போயிட்டு மசாஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வராரு. அங்க ஒரு 2 பெண்கள் அவரையுமே குப்புற படுக்க வச்சு அப்படியே மசாஜ் ஆரம்பிக்க, அங்கதான் ஒரு அசம்பாவிதம் நடக்குது. திடீர்னு அந்த ஸ்பாக்குள்ள ஏதோ ஒரு கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்குங்க. கட்டத்துக்கு மேல அங்க இருக்கிற அந்த 2 பெண்களாலேயுமே மூச்சு விட முடியாத காரணத்தினால அவங்க அந்த ஸ்பாவை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. இப்போ உள்ள ராபர்ட் மட்டும் தனியா மாட்டிக்கிறாருங்க. என்ன மசாஜ் பண்றதுக்கு ஆளே வரலையே அப்படின்ற மாதிரி அவரு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா திடீர்னு அவருடைய உடம்புல வந்து ஏதோ ஒருத்தங்க ஒரு ஊசிய போட, இப்ப அந்த இடத்துல ராபர்ட்டும் போய் சேர்றாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்பாவுடைய டெம்பரேச்சரையும் அதிகப்படுத்தி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ சம்பவ இடத்துக்கு வர நம்ம ஹீரோயினும் அவங்களோட டீமும் அங்க இந்த ராபர்ட்டுடைய பிணத்தை பாக்குறாங்க. ரொம்ப அலங்கோலமா இருக்குங்க. முன்னாடி கேஸ்ல நடந்த மாதிரி இந்த ராபர்ட்டுக்கும் யாரோ ஊசியை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சரை அதிகமா வச்சுட்டு போனதுனால இந்த ராபர்ட் அப்பள மாதிரி புரிஞ்சு கிடக்குறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அதே வேளையில அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுடைய சிசிடிவி ரூம் ஒன்னு இருக்குங்க. அந்த ரூம்லயும் இந்த ரிப்போர்ட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ ஒரு மெமரி கார்டுலயும் மொத்தமா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறாரு. இப்ப அந்த மெமரி கார்டையும் அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு தெரியாம அவரு வெளியெடுத்துட்டு வர மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் அங்க ஸ்பால வேலை பார்க்குற அந்த 2 பெண்கள் கிட்ட விசாரிக்கிற போதோ, அவங்களுமே ஒரு வேம்பயர் மாதிரி ஒரு உருவம் இந்த ஸ்பாக்குள்ள வந்ததான் நாங்க பார்த்தோம், நிழலாதான் பார்த்தோம், எங்களால யாருன்றதை கெஸ் பண்ண முடியலன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. கட் பண்ணா இப்ப கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, அவரே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. என்னமா சிட்டிக்குள்ள அடுத்தடுத்து இப்படி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? மக்கள் மத்தியில பேய் தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி மூட நம்பிக்கை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, இதை உடனே நீ கண்டுபிடிக்கணும், இல்லனா அவ்வளவுதான்ற மாதிரியும் பிரஷர் பண்ண, இப்ப ஹீரோயினுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. நடந்த கேஸ் ஃபைல மறுபடியும் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில இந்த ரிப்போர்ட்டர் ஒரு மெமரி கார்டை வாங்கிட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த மெமரி கார்டுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜையும் பாக்குறாரு. அது அந்த ஸ்பாக்குள்ள நுழைஞ்சி அந்த வெள்ளக்காரனை யாரு போட்டு தள்ளனான்ற மாதிரி அந்த ஃபுட்டேஜ்ல தெரிய வருதுங்க. அவருக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. உடனே அவரு போலீஸுக்கு கால் பண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ன்ற மாதிரியும் அந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டோம் நேரா கமிஷனரை வந்து மீட் பண்றாரு. இப்போ உடனே கமிஷனரும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த கதிர் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட அங்க ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பரபரப்பாகிறாங்க. அப்படி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த ரிப்போர்ட்டர் பார்த்த உருவம் யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினான தக்ஷா தான் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. எது தக்ஷாவா? நம்ம ஹீரோயினா? இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு அவங்க தான் இந்த காரியத்தெல்லாம் பண்றாங்களா? அட பாவீங்களான்னு சொல்லி அந்த கதிருக்கும் பயங்கரமா கோவம் வருது. உடனே ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம தக்ஷா மேடம் எங்க இருக்காங்கன்ற மாதிரி கேட்க, அவங்க அமெரிக்கன் எம்பசி வரைக்கும் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, அப்படி எம்பசிக்கு போயிட்டு வர வழியில நம்ம ஹீரோயினை போலீஸ்காரங்க வந்து வழி மறிக்கிறாங்க. என்ன எவ்வளவு அவசரமா வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அங்கேயே ஹீரோயினை அரைஞ்சிட்டு இந்த கதிர் ஹீரோயினை அங்கேயே பிடிக்கிறாரு. ஒரு இடத்துக்கும் வந்து கேஸ போட்டு அந்த பாய்சன் இன்ஜெக்ஷனை வச்சு போட்டு தள்ளிட்டு, எதுவும் தெரியாத மாதிரி நீயே விசாரிக்க வரியா? கையும் களவுமா மாட்டிக்கிட்ட, நீ நானும் தெரிஞ்சிருச்சு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க ஹீரோயினுக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலைங்க.
நம்ம ஹீரோயினை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கேயுமே ஒரு ரகசிய அறையில வச்சு இப்ப அவங்க முன்னாடி கதிரும் வந்து உட்கார்றாரு. போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும், உண்மையை சொல்லு, எதுக்காக அந்த 2 பேரையும் போட்டு தள்ளின, உனக்கு என்ன பைத்தியமா, என்ன காரணம் அப்படின்ற மாதிரியும் கேட்க ஹீரோயின் அங்க பேச மறுக்கிறாங்க. தக்ஷா, நான் உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அமைதியா இருந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோயினும் என்னோட பேரு தக்ஷா இல்ல, என் பேரு மித்திலா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. என்ன உளறிட்டு இருக்க, உன் பேரு தக்ஷா இல்லாம என்னவா, என்ன நீ ஏமாத்தணும்னு நினைக்காதன்ற மாதிரியும் சொல்ல, இல்ல என்னோட பேர் மித்திலா தான், என்னோட குடும்பத்தை போட்டு தள்ளிட்டாங்க, அதை பழி வாங்கறதுக்கு தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியும் அவங்க மறுபடியும் சொல்ல இங்க கதிருக்கு கோவம் வருது. நிப்பாட்டு தக்ஷா, நீ பிறந்ததுல இருந்து அனாத ஆசிரமத்தை தான் வளர்ந்த, எல்லாமே எனக்கு தெரியும் தக்ஷா, ஏமாத்த பார்க்காத அப்படின்ற மாதிரியும் நம்ம கதிர் அங்க கத்துறாரு. இப்ப அங்க பேசிட்டு இருக்கிற ஹீரோயினுமே மயங்கி விளறாங்க. இப்ப அவங்களையும் அவசரமா மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போக அதே வேளையில இந்த கதிருக்கும் ஒரு சந்தேகம் வந்து போலீஸ் டீம் எல்லாம் அமைச்சு நம்ம ஹீரோயினுடைய வீட்லயும் சோதிக்க வைக்கிறாங்க. அப்படி சோதனை பண்ணதுல நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு மாத்திரையை எடுத்திருக்காங்க. அது ஒரு தடை செய்யப்பட்ட மாத்திரைங்க. அந்த மாத்திரையோட பேரு நிர்வாணா அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கு. ஏதோ ஆயுர்வேதிக் மெடிசன் மாதிரியும் இருக்கு. மேபி இதை அவ சாப்பிடுறதுனால தான் அவளுக்கு இப்படி எல்லாம் தோணுதான்ற மாதிரியும் அவங்க யோசிக்க உடனே இந்த விஷயத்த கமிஷனர் கிட்டையும் சொல்றாங்க. இப்ப கமிஷனரும் அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகப்பட்டிருக்கிற நம்ம ஹீரோயினை வந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு சுயநினைவு வருதுங்க. அவங்க கையில இன்னமும் காப்பு இருக்கு. அவங்க மூஞ்ச அங்க பரிதாபமா வச்சிருக்க இப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாக்குறாங்க. அவர்கிட்டயும் ஹீரோயினுடைய நிலைமைய சொல்லி உதவி கேக்குறாங்க. அதே வேளையில ஹீரோயின் மித்திலா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுடைய பேரை சொல்லிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுடைய ஹிஸ்டரிய பத்தி போலீஸ்காரங்க சர்ச் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுடைய குடும்பமே அங்க யார் மூலியமாவோ போட்டு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு 2 வருஷமாவே மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. காணாம போன ஒரு பொண்ணுடைய எல்லா டீட்டெயிலையும் இப்ப எப்படி சொல்றா அப்படின்ற மாதிரியும் போலீஸ்காரங்களுக்கும் சந்தேகம் வருது. இப்ப அந்த சைக்காட்டிஸ்டையும் ஹீரோயின் பக்கத்துல அனுப்பி நீங்க தான் அவகிட்ட உண்மையை வாங்கணும், இந்த மித்திலா யாரு, இவ எதுக்கு இப்படி பண்றன்றத எல்லாத்தையும் நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரியும் அனுப்ப அப்படி சைக்காட்டிஸ்டும் நீ யாரு, உண்மையில உனக்கு என்ன நடந்தது, மித்திலான்னு சொல்றியா, அது யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட தோண்டி கேக்குறப்பதான் அந்த மித்திலாவை பத்தி நம்ம ஹீரோயின் அங்க ஒரு கதையை சொல்றாங்க. மித்திலா ஆனந்தம் அப்படின்ற ஒருத்தருடைய பொண்ணுதான் அந்த மித்திலா. ஆனந்தம் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். ஆயுர்வேதிக் மருத்துவத்துல ஒரு புரட்சியே பண்ணவரு. பரம்பரையா ஆயுர்வேதிக் மெடிசனை முறையா கத்துக்கிட்டு பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் அவரு முதல் வாட்டி கேன்சருக்கே மருந்த கண்டுபிடிச்சவர் தான் அந்த ஆனந்தம். ஆனா அந்த மருந்தும் அவரோட கண்டுபிடிப்புகளும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு மர்ம நபரை அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அதே வேலையில தான் அவருடைய பொண்ணு மித்திலா இந்த ஆயுர்வேதிக் எதையுமே நம்பாம MBBS படிக்கிறதுக்காக டவுனுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு அந்த கதைக்குள்ளேயும் போறாங்க. இப்ப அந்த மித்திலாவுடைய அப்பா போய் சேர்ந்த விஷயம் மித்திலாவும் கேள்விப்பட்ட உடனே பதறி போய் தன்னுடைய வீட்டுக்கும் வராங்க. நம்ம மித்திலாக்கு அவங்க தாத்தா பாட்டி மட்டும் தாங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியோட தான் அவங்க வளருவாங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவையும் அந்த ஆயுர்வேதிக் மெடிசனையுமே இந்த மித்திலா வெறுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்பாவோட அறைக்கு வந்து பாப்பாங்க. அங்க வெறும் செடி கொடிகளா இருக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பா ஒரு டைரி எழுதி வச்சிருப்பாரு. அந்த டைரியில தான் ஆயுர்வேதிக் மெடிசனை பத்தி எல்லா குறிப்புகளும் அங்க இருக்கும். அந்த குறிப்புகள் எல்லாம் எடுத்து இவங்க படிக்கிறப்பதான் அவங்க அப்பா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் மேல இவங்களுக்கு மரியாதை வருதுங்க. ஆல்ரெடி இவங்களும் MBBS படிச்சதுனால இவங்களுக்கும் டாக்டர் தொழிலாம் தெரியும்ல. சோ அதை வச்சு அவங்க அப்பா கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த மருந்தை நம்ம கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிர்வாணா அப்படின்ற மாதிரியும் ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு சின்ன கிளினிக் மாதிரி வச்சிருப்பாருங்க. அந்த கிளினிக்கையும் இவங்க வந்து திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க காசே இல்லாம ஜுரத்துக்காக வர நிறைய பேஷண்ட்டுக்கு இவங்க இலவசமா நிர்வாணா அப்படின்ற மாதிரியும் அந்த மாத்திரைகளை கொடுக்கறாங்க. ஹீரோயின் இந்த கண்டுபிடிப்பை இதோட மட்டும் நிறுத்தாம இந்த மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் போயிட்டு ஒரு கான்ஃபரன்ஸா பேச முடிவு பண்றாங்க. அப்பதான் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி காமிச்ச பாத்தீங்களா அந்த வில்லன் ரவிச்சந்திரன் அவரும் வந்திருக்காருங்க. இப்ப அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்லையும் மேல வந்து நான் ஒரு பிசினஸ் மேன் தான், இந்த பொண்ணு சொல்ற ஆயுர்வேதிக் மெடிசன் என்ன ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு, அதனால அந்த மெடிசனை நானே ஸ்பான்சர் பண்ணி இவங்களுடைய நிர்வாண மாத்திரைகளை என்னோட கம்பெனிகளையே உற்பத்தி பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி இப்ப அந்த மாத்திரைகளை அவரோட ஃபேக்டரியிலேயே அவரு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது மூலயமா ஹீரோயினும் அங்க ஒரு மிகப்பெரிய கிளினிக்கெல்லாம் திறந்து பயங்கரமா வளர்றாங்க. ஆனா ஒரு வேளையில நம்ம ஹீரோயினுடைய மாத்திரைகளை சாப்பிட்டு நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட்லாம் வந்துருச்சு. சில பேரு போய் சேரவே செஞ்சுட்டாங்கன்ற மாதிரியும் அங்க ஒரு செய்தி பரவுதுங்க. அதனால ஹீரோயினுக்கு பயங்கர பிரஷர் ஆகுது. அவங்க மேல கல்லெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. இங்க ரவிச்சந்திரனும் பேக் அடிக்கிறாருங்க. அந்த பொண்ணுடைய பேச்சை கேட்டு அந்த பொண்ணுக்காக நான் உதவி பண்ண போனேன், ஆனா அவளோட மாத்திரைகள் எல்லாமே போலின்னு அப்புறம் தான் தெரிய வந்ததுன்னு சொல்லி மொத்தமா ஹீரோயினையே காலி பண்றாரு. அப்படிதான் இப்ப ஹீரோயின் வீட்டுல நொந்து போய் உக்காண்டிருக்கும் போதோ அங்க இந்த ரவிச்சந்திரன் வராரு. இப்படிதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்ப ஆனந்தமும் இதே மாதிரி மாத்திரையை கண்டுபிடிக்கிறேன்னு வந்தான். அவனை என் கையால தான் போட்டு தள்ளேன். இப்ப அவனை விட அவனோட பொண்ணு இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு வந்திருக்கா, உன்னையும் போட்டு தள்ள தான் வந்திருக்கன்ற மாதிரியும் அங்க சிரிக்கிறாரு.
அப்ப ஒரு விஷ ஊசியை எடுத்து ரவிச்சந்திரன் மித்திலாவுடைய உடம்புல போடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மித்திலா போய் சேர்ந்துருவான்ற மாதிரியும் அவர் நினைக்க, ஆனா மித்திலா நிறைய சத்தான சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டதுனால அந்த இடத்த விட்டும் ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறாங்க. ஆனா அதை எப்படின்னா தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லி இந்த வில்லன் ரவிச்சந்திரனும் அவங்களுடைய ஆளான இந்த வெள்ளைக்காரன் அதுக்கப்புறம் அந்த லேபுக்காரர்னு சொல்லி இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி மித்திலாவை புடிச்சிட்டு வர சொல்றாங்க. இங்க மித்திலாவும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதோ மயக்கம் அடைஞ்சு ஒரு பிரிட்ஜ் மேலேயே கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்திருக்கிற மித்திலாவை இந்த கார்ல தூக்கி போட்டுட்டும் வந்து மித்திலாவோட வீட்டுல வச்சு அவங்க தாத்தா பாட்டி மித்திலா 3 பேரையுமே மண்ணெண்ணெய ஊத்தி இந்த வில்லனுடைய குரூப் அங்க எரிக்க செய்யுதுங்க. சோ இதுதான் இந்த மித்திலாக்கு நடந்தது. அதுக்காக தான் நான் பழி வாங்கிட்டு இருக்கேன்ற மாதிரியும் இப்ப நம்ம ஹீரோயின் சொல்ல, இப்ப இந்த கதைகள் எல்லாம் கேட்கிற அந்த சைக்காட்டிஸ்டும் அங்க இருக்கிற கமிஷனர் கிட்ட வந்து இவ டிட் அப்படின்ற மாதிரி ஒரு டிசார்டர்ல சிக்கிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் மித்திலாவுடைய ஞாபகம்லாம் வந்து இவ இப்படி வளர்றா. எனக்கு தெரிஞ்சு அந்த மித்திலா இவருடைய ரிலேஷனா இருக்கணும். அதனாலதான் இவ மித்திலா பத்தி எல்லா உண்மையும் கரெக்டா சொல்றா. அது என்னன்னு விசாரிங்கன்ற மாதிரியும் சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. இவ தன்னை அறியாம தான் இந்த 2 பேரையும் போட்டு தள்ளிருக்கான்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. இதுல கமிஷனரும் ஹீரோயினுக்கு ஆதரவா மாறுறாருங்க. இந்த விஷயத்த இந்த கேஸை விசாரிச்ச அந்த கதிர்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்போ கோர்ட்ல சொல்லியும் ஜட்ஜி கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தக்ஷாக்கு ஆதரவா ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்க. அதாவது போய் சேர்ந்த 2 பேருமே தக்ஷா அவங்க சுயநினைவே இல்லாம தான் போட்டு தள்ளிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டிசார்டர் இருக்கு. அதனால அவங்க முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அவங்க மருத்துவமனையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம தக்ஷாவை அங்க போலீஸ் டீமா வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போக வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தக்ஷா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றத இந்த ரவிச்சந்திரனும் கேள்விப்படுறாருங்க. இப்ப அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, முன்னாடி அந்த தாடிக்கார டாக்டர் கூட காமிச்சிருப்பானே, அவருக்குமே அந்த பென்ட்ரைவ் உடைய பாஸ்வேர்டு கிடைக்குதுங்க. இவரு நிறைய ஹியூமன்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ ட்ரையல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அது அந்த பாஸ்வேர்டு இல்லாதனால தானே ஃபெயில் ஆயிருக்கும். இப்ப அந்த பாஸ்வேர்டு கிடைச்சதுனால நம்மளுக்கு லாபம்ன்ற மாதிரியும் ரவிச்சந்திரன் கிட்ட சொல்றாரு. இன்னொரு பக்கம் கொடுமை என்னன்னா, இங்க தக்ஷாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் வேற எந்த ஹாஸ்பிட்டலும் இல்ல, இந்த ரவிச்சந்திரன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் தாங்க. அப்படி தக்ஷாவையும் ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கும் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு அவங்க முடியெல்லாம் வெட்டி அங்க இருக்கிற டாக்டர் கிட்டையும் கூட்டிட்டு வராங்க. அந்த டாக்டர் தான் இந்த தாடிக்கார டாக்டரான ரவிச்சந்திரனுடைய ஆளு. தக்ஷா, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேமா. ஆக்சுவலி உனக்கு அந்த மித்திலாவுடைய ஞாபகம் வந்துகிட்டு இருக்குல்ல, அதுதான் ஏன் அப்படின்றத சோதிக்கிறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். அது இல்லாம நான் இங்க ஹியூமன்ஸை வச்சு சில சோதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி உன்னையும் வச்சு ஒரு சோதனை பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு தக்ஷாவோட உடம்புல மித்திலா வராங்க. அங்க அந்த டாக்டருடைய ஊசியை எடுத்து அந்த டாக்டரையே போட்டு தள்ளுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாக்டர் இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ சோதனை பண்ணாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்து அந்த சோதிக்கிற லேபுக்கும் ஹீரோயின் வராங்க. அங்கதாங்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அங்க நிறைய ஆண்களை இந்த கூண்டுக்குள்ள அடைச்சி இந்த டாக்டர் சோதிச்சுட்டு இருக்காருங்க. இப்ப அந்த கூண்ட கண்ணாடியையும் ஹீரோயின் உடைச்சி அந்த எல்லா ஆண்களையும் காப்பாத்துறாங்க. அதே வேளையில இங்க ரவிச்சந்திரன் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி வச்சிருக்காருங்க. அந்த பார்ட்டிலையும் இந்த கமிஷனர்லாம் வந்து கலந்துக்க, கமிஷனர் கிட்ட தான் முன்னாடி இந்த தக்ஷா மித்திலாவை போட்டு தள்ளதே இந்த ரவிச்சந்திரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அதை வச்சு கமிஷனரும் உங்க மேல ஆதாரம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உங்களை சீக்கிரமாவே கைது பண்ணுவோன்ற மாதிரியும் அந்த ரவிச்சந்திரனை போட்டு மிரட்டுறாரு. இதுல ரவிச்சந்திரனுக்கும் பிரஷர் ஆகுது. உடனே அந்த டாக்டருக்கு கால் பண்ணி இந்த பென்ட்ரைவை ஓபன் பண்ணியான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, அப்போ திடீர்னு அந்த இடத்துல வெடிகுண்டெல்லாம் வெடிக்குது. அந்த இடத்த சுத்தி யாரும் கேஸை வேற போட்டு விட்டுறாங்க. ஒரே புகை மூட்டமா ஆகுது. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் செதறி ஓட ரவிச்சந்திரன் மட்டும் ஒரு மாஸ்க போட்டுக்கிறாருங்க. அப்பதாங்க அந்த இடத்துல மறுபடியும் அந்த மர்ம நபர் வராங்க. அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அப்படி இந்த ரவிச்சந்திரன் நம்ம ஹீரோயினை அடிச்சு போட்டுட்டு இதுக்கு மேல உன்னோட ஆட்டம் எல்லாமே இங்க செல்லுபடி ஆகாதுன்னு சொல்ல, ஆனா அங்க இன்னொரு மர்ம நபர் வராருங்க. அது வேற யாரும் இல்ல, முன்னாடி ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டரை காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அவரு தாங்க இன்னொருத்தரு. அப்படி நம்ம ஹீரோயினும் இந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டரும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க போல. ரவிச்சந்திரனும் டென்ஷன் ஆகி இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரியும் அந்த டாக்டர் கிட்ட கேட்க, அப்பதான் அந்த டாக்டர் நான் வேற யாரும் இல்லடா, அந்த மித்திலாவுடைய அப்பா இருக்காரே அவரோட தம்பி தான்டா நானு. என்னோட அண்ணன் ஆயுர்வேதிக் மெடிசனை கண்டுபிடிச்சதுக்காக அவனை போட்டு தள்ளல, அதுக்கு பழிவாங்கத்துக்கு தான் வந்திருக்கன்ற மாதிரியும் அவர் சொல்ல, இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து இந்த ரவிச்சந்திரன் நீ யாருன்னு கேட்கும் போதோ நான் தான் மித்திலான்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்றாங்க. அது மித்திலா எப்படி தக்ஷாவாவா அப்படின்ற ஒரு ட்விஸ்டோடையே அங்க நம்ம ரவிச்சந்திரன் முடிக்க, இப்ப இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற ரவிச்சந்திரனையும் ஒரு ஊசியை போட்டு இவங்க 2 பேரும் போட்டு தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் அங்க இருக்கிற கமிஷனரும் பாக்குறாரு. கமிஷனருக்கு இவங்களோட கதைகள்லாம் தெரிஞ்சதுனால இந்த ரவிச்சந்திரன் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளுதான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையுமே
எல்லாரையுமே மன்னிச்சு விடுறாருங்க. அதே வேளையில இங்க லேபுக்கு வர நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா கதிர், அவருமே அந்த லேப்ல நம்ம ஹீரோயின் மூலயமா நிறைய ஆண்கள் அந்த சோதனை இடத்துல இருந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே மீட்டு எடுக்கிறாரு. ரவிச்சந்திரன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியுலகத்துக்கு சொல்லி முன்னாடி அந்த தடை செய்யப்பட்ட அந்த ஆயுர்வேதிக் மெடிசனையும் வெளியே கொண்டு வராரு. இது மூலயமா ஹீரோயினுடைய குடும்பத்துக்கும் அங்க நீதி கிடைக்குதுங்க. அப்பதாங்க ஒரே ஒரு மிஸ்டி மட்டும் இன்னும் சால்வ் ஆகலையே, எப்படி நம்ம ஹீரோயின் தக்ஷாவோட உடம்புக்குள்ள மித்திலா வந்தாங்கன்ற மாதிரி அவங்க கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ கதிரை பார்க்கறதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் வராரு. என்னதான் நான் ரிப்போர்ட்டரா இருந்தாலும் நானும் ஹீரோயின் தக்ஷாக்கு தான் ஹெல்ப் பண்ணேன். அது ஏன் தெரியுமா, ஒரு காலத்துல என்னுடைய தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அப்ப என் தங்கச்சியை காப்பாத்தினது அந்த டாக்டர் மிதிலா தான். அவங்களுக்கு நன்றி விசுவாசமா இருக்கிறதுக்கு தான் நான் இதை பண்ணேன். இன்னொரு ட்விஸ்ட சொல்லவா, அந்த டாக்டர் மிதிலா இன்னும் சாகல, அவங்க இப்போ தக்ஷாவா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு. அதாவது இந்த ரவிச்சந்திரன் நம்ம ஹீரோயினை அவங்க தாத்தா பாட்டியோட போட்டு ஒரு வீட்டுக்குள்ள வச்சு மண்ணெண்ணைய ஊத்திருப்பார்ல, ஆனா அந்த விபத்துல இருந்து இந்த ரிப்போர்ட்டர் தான் நம்ம ஹீரோயினை காப்பாத்திருப்பாரு. ஹீரோயின் எரிஞ்சு போன நிலைமையில மருத்துவமனையிலேயே கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட முகத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி அவங்கள இப்போ வேற ஒரு உருவத்துக்கான இந்த உருவமா மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட வந்து இந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டரான அந்த பெரியவர் வந்து பேசியிருப்பாருங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரவிச்சந்திரனையும் அவங்களோட டீமையும் நம்ம சும்மா விடக்கூடாது, அந்த மித்திலாவுடைய ஐடென்டிட்டியை வச்சு அவங்கள போட்டு தள்ளணும், அதுக்கு இதுதான் சரியான பிளான்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி தான் இதையெல்லாம் பண்ற மாதிரியும் அங்க எல்லா ட்விஸ்டுகளையும் உடைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு கதிரும் ஷாக் ஆவ, பட் இருந்தும் இவங்க மேல நியாயம் இருக்கிறதுனால இந்த கேஸ் ஃபைல ஆக்சிடென்ட்னு போட்டு அவர் மொத்தமா மூடுறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ ஹீரோயின் தக்ஷா கிட்ட இருந்து கால் வருதுங்க. இதுக்கப்புறம் டாக்டர் அப்படின்ற பேர்ல ஊருக்குள்ள யாரெல்லாம் இது மாதிரி பண்றாங்களோ அவங்க எல்லாரையுமே வாங்கிறதுக்கு இந்த மித்திலாவான தக்ஷா வருவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க போனை கட் பண்ணிட்டு அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டரோட கிளம்புற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுது. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.